வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த போண்டா நம்ம வீட்டில் இருக்கிற புளிச்சு போன மீதமான இட்லி மாவு வச்சு தாங்க ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. போண்டா மேலே உள்ள லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்லா புளிச்ச இட்லி மாவாக எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கிறலாங்க. இப்போ இதில் 2-3 ஏலக்காய் வந்துட்டு சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துடலாங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்யும் பொழுதாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும். இட்லி மாவில் உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது உப்பு கலந்துருக்குது இந்த இட்லி மாவில், அதனால் நான் இதில் வந்துட்டு உப்பு கலக்கலை. இப்போ அந்த நாட்டு சர்க்கரை நல்லா வந்துட்டு கரையிற அளவுக்கு இந்த மாவை நல்லா மசிச்சு கலக்கி விட்டுக்குங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அந்த இட்லி மாவோட பதமே வந்துட்டு சரியாக இருக்கும். அந்த நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா மசிச்சு கரைச்சி விட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம கையில் இப்படி எடுத்து போடுறதுக்கு இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இது போல் எடுத்து போடலாங்க. கையில் லைட்டாக தண்ணி மட்டும் நனைச்சிக்கோங்க. இந்த போண்டா ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு முழுசாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம ஈவினிங்கில் டீ போடுற நேரத்தில் இந்த போண்டா செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற புளிப்பான இட்லி மாவு வச்சு இது நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது 2-3 நிமிஷம் இப்படி வேகட்டும். அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி இது போல் கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. அப்போ தான் வெளியில் இருக்கிற லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நம்ம இட்லி மாவு வச்சு இந்த போண்டா வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.